ஒரு அழகான ஊரில் 4 சிறுவர்கள் இருந்தார்கள். அவங்க ரொம்ப நல்ல நண்பர்கள். தினமும் சேர்ந்து விளையாடுவாங்க. ஒரு நாள் அவங்க ஊர்ல இருந்து பார்த்தா ஒரு பெரிய மலை. அந்த மலையில கோடை காலத்தில்தான் ஒரு விசேஷமான பழம் பழுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம் அமைதி, அடுத்த நிமிஷம் முடிவு. இந்த விடுமுறையில போய் பழம் புடுங்கலாமா? அடுத்த நாள் காலை எல்லாரும் சேர்ந்து மலைக்கு பயணம் ஆரம்பிச்சாங்க. போகும் வழியில காடு, கல்லு, முள்ளு, நிறைய தடைகள். ஆனா அவங்க தைரியமா எல்லாத்தையும் கடந்து போனாங்க. இறுதியில் மலை உச்சி, அந்த அழகான பழம் கையில். அவங்க ரொம்ப சந்தோஷம். திரும்பி வரும்போது தண்ணி தாகம் அதிகமாயிருந்தது. அப்போ ஒரு உயரமான தென்னை மரம். ஒரு நண்பன் தைரியமா மேலே ஏறி இளநீர் புடுங்கி எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தான். அத குடிச்சதும் எல்லாருக்கும் புத்துணர்ச்சி வந்துச்சு. அடுத்து ஒரு ஆறு வழியில வந்தது. கொஞ்சம் குளிச்சிட்டு போகலாம். ஆற்றுல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன மீன்கள் கால்ல தட்டிக்கிட்டு வந்தது. மீன பிடிக்கலாமா? எதுவும் இல்லாததால் தங்களோட சட்டையை வலை மாதிரி பயன்படுத்தி சில மீன்களை பிடிச்சாங்க. கரையில கொண்டு வந்து சிறிய தீ வைத்து சுட்டு சாப்பிட்டாங்க. அதுவும் ஒரு சாகச அனுபவம் தான். சாயங்காலம் ஆகிவிட்டது. அவங்க வீடு திரும்பினாங்க. அவங்க மலையில புடுங்கி வந்த அந்த விசேஷமான பழத்தை 4 பேரும் சமமாக பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அந்த நாள் முழுக்க நடந்த சாகசத்தை நினைத்து கொண்டே சிரிச்சுக்கிட்டே தூங்கிட்டாங்க. இந்த தைரியமான 4 நண்பர்களுக்காக ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே.